ஒரு காலத்துல மிரர் ஒர்க் சாரி வந்து நெறைய வந்துட்டே இருந்தது. எல்லாத்துலயுமே மிரர் இருக்கும். ஆனா ஒரிஜினல் மிரர் இருக்காது. பிளாஸ்டிக் மிரர் தான் இருக்கும். ஸோ, அந்த மாரி ஒரு சாரிய தான் என் கிளையண்ட் எனக்கு குடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஏத்த மாரி நான் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாமா? நெக் வந்து ஸ்கொயர் நெக் தான் வச்சிருக்கேன். அண்ட் சாரில வர பார்டர்ல ஒரு ஸ்கேலப் மாரி இருந்துச்சு. அது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, மிரர் ஒர்க் தான். அந்த மிரர வந்து நான் ஃப்ரண்ட் போர்ஷன்ல வர மாரி ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். மெயினா அந்த ஸ்கேலப் 2 சைடும் ஆப்போசிட் பார்க்குற மாரி தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்லீவ்ஸ்லயுமே வந்து ஒரு 3/4 ஸ்லீவ்ஸ் அதுலயுமே பார்டர் வர மாரி ஸ்கேலப் கீழ இருக்க மாரி அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் கிளையன்ட்டுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் பெரிய பெரிய ப்ளீட்டா செட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் இது ஓவரால் அவுட்ஃபிட்டோட லுக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அழகா வந்துச்சு. அண்ட் சாரி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மிரர் ஒர்க் அங்கங்க த்ரெட் ஒர்க் குடுத்துருந்தாங்க. அது இன்னுமே அந்த சாரிக்கு ஒரு அழக தான் குடுத்துச்சு. அண்ட் கலர் சொல்ல வார்த்தையே இல்ல. சன்ரைஸ் கலர். சன்ரைஸ்ல என்னென்ன இருக்குமோ அது எல்லா கலரும் இதுல இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த சாரில ஒரு அழகே வந்து அதோட பார்டர் தான். அது ஃபுல்லாவே மிரர் ஒர்க் இருக்கு. அதுல த்ரெட் ஒர்க்குமே இருக்கு. பொதுவாவே எனக்கு த்ரெட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதுக்கேத்த மாரி தான் நான் அத வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ, அது எங்கெங்கலாம் வச்சா ஹைலைட்டா இருக்குமோ, அந்த மாரி நான் வச்சு ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். இன்னுமே நம்ம இத வந்து ஒரு வியாவோ, இல்ல கர்வாவோ, இல்லன்னா பெல்ட் போர்ஷன் மட்டும் வர மாரியோ, இல்லன்னா நெக் போர்ஷன் கிட்ட வர மாரியோ நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். பட் நான் கிளையன்ட்டுக்கு ஏத்த மாரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ, உங்களுக்கும் இந்த மாரி ட்ரெஸஸ்லாம் டிசைன் பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க. பாய்.